அமைச்சர்களே குட்கா மாமூல் வாங்கினாங்கள, மாமூல் பட்டியல 2 டிஜிபிக்கள் இருந்தாங்களே மாமூல் பட்டியல்ல. பழனிசாமிக்கு தெரியாமல அந்த மாமூல் வசூல் நடந்துச்சு. பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு போதைப் பொருள் மயமானது உங்க ஆட்சியில தான். பட்டி தொட்டியெல்லாம் போதைப் பொருள் வித்துச்சு உங்க ஆட்சியில தான். கையை கட்டி வேடிக்கை பார்த்த உங்க பாக்கெட்டுக்கு வந்த மாமூல் எவ்வளவு? இப்படி என்னால பழனிசாமி பற்றி பெரிய லிஸ்டே போட முடியும். நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில கண்ணுங்கருத்துமாக இருக்கணும்னு சிஸ்டமேட்டிக்கா திட்டமிட்டு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சினா எல்லா மாவட்டத்துக்குமான வளர்ச்சியா இருக்கணும்னு நம்ம அரசுல பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கூட்டு குடிநீர் திட்டம், அருவாள் மூக்குல கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வெள்ள நீரை விரைவா வடிய அதற்காக புதிய கால்வாய். குறிஞ்சிப்பாடி வட்டத்துல பெருமாள் ஏரிய தூர்வாரி ஏன் ஒரே ஒரு நாள் பழனிசாமி தன்னுடைய சாதனைகள் இதுன்னு பட்டியல் போட்டு பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது ஒரே ஒரு நாள் சொல்றதுக்கு சாதனை ஏதாவது பழனிசாமி இருக்கா? இல்ல. அதனாலதான் அவருடைய பேச்சு என்பது, அவருடைய முழு பேச்சு என்பது முழுக்க முழுக்க பொய்களும் அவதூறுகளும் நிறைஞ்சிருக்கு. அவர் மட்டுமா? அவருடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய பாஜக கூட எதுவும் சொல்ல முடியல. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டத்தையும் அவங்க செஞ்சது கிடையாது. செய்யற வழக்கமான திட்டங்களை கூட எப்படியாவது உருப்படியா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதுதான எக்ஸாம்பிளுக்கு எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை, பக்கத்திலேயே. அது நேற்று நடந்திருக்கு. சிதம்பரம் பக்கத்துல கொள்ளாற்றுக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலையில 6433 கோடி ரூபாயில புதுசா கட்டி இருக்கக்கூடிய மேம்பாலம் திடீர்னு உள்வாங்கி இருக்கு. இதுதான் பாஜக திட்டங்களுடைய குவாலிட்டி. இதனால்தான் அவங்க சொல்லிக்கொள்ள சாதனைகள் எதுவும் இல்லை. முன்னேறி எப்படி போகுதோ பின்னேறும் அப்படியேதான் போகும். தரந்தாண்டு கொச்சைப்படுத்தி பேசுறது பழனிசாமி கோவுக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே லிப்ஸ்டிக் பஸ் சொன்னார் பழனிசாமி. அவர் கூட இருக்கக்கூடிய அறவேக்காடுகள் சும்மா இருப்பாங்க. CV சண்முகம், MR விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க பேசுனதெல்லாம் திரும்ப சொல்றதுக்கு கூட நான் கூசுது. பெண்களை ஈடுபடுத்தக்கூடிய RSS சங்கி கூட்டமா அதிமுக மாறி இருக்கு. இப்போ அண்ணா திமுக அல்லது அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கு.